My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் எந்தெந்த கல்லூரிகள்லாம் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய காலேஜஸ்னுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறத தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் நமக்கு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா வேலம்மாள் அண்ட் பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் வந்து கவர் பண்ணியிருந்தோம். அதனுடைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் அடுத்ததாக சார் KMCH பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதில் ஒரு சிலதை மட்டும் அந்த இடத்துல பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ KMCH மெடிக்கல் காலேஜை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ KMCH மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் which is affiliated to MGR யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டாக்டர் MGR யூனிவர்சிட்டியினுடைய அஃபிலியேஷன் கீழே இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷன் தமிழகத்தில் உள்ள பிரைவேட் காலேஜஸில் டாப் காலேஜஸில் KMCHம் ஒன்று அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும். பிகாஸ் லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஜிக்கு அடுத்தபடியாக நிறைய மாணவர்கள் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி KMCH மெடிக்கல் காலேஜ் தான். இந்த காலேஜ் 2019 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. ரீசெண்ட் இயர்ஸில் ஆரம்பிச்சிருந்தா கூட, அதாவது இதை விட ஓல்டரான இன்ஸ்டியூஷன்லாம் இருந்தும் கூட ஏன் KMCHக்கு மாணவர்கள் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது, மாணவர்களுக்கு ஏன் இந்த காலேஜ் மேலே ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, KMCH மெடிக்கல் காலேஜ் தான் 2019 ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எஸ்டாப்ளிஷ்டு ஹாஸ்பிட்டல் இன் கோயம்புத்தூர். எஸ்பெஷலி நானும் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால ஐ நோ அபவுட் த ஹாஸ்பிட்டலினுடைய பேஷண்ட் லோட் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இந்த காலேஜில் எனார்மஸ் பேஷண்ட் லோட் அப்படிங்கிறது இருக்குது, எஸ்பெஷலி இந்த ஹாஸ்பிட்டல் செக்டர். அண்ட் இந்த காலேஜில் டோட்டலாக 150 இடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அட் த சேம் டைம் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு இந்த மெடிக்கல் காலேஜினுடைய ஹாஸ்பிட்டல் பில்டிங்க்கு அந்த பிளாக்குக்கு 1200க்கும் அதிகமான பேஷண்ட்ஸ் வந்து போகிறாங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தையும் பார்க்குறோம். இந்த காலேஜ் ஏன் சார் இவ்வளோ அதிகமான மார்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்ஜிக்கு அடுத்து KMCH தான். கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடுக்கு அடுத்து, தமிழ்நாடு அளவுலேயே பிஎஸ்ஜிக்கு அடுத்து KMCH தான் ஃபில் ஆகுது. ரீசெண்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணால் கூட கோயம்புத்தூரோட சிட்டி சென்டரில் இருக்குது, ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ஏர் கனெக்டிவிட்டி இருக்குது, சிட்டி சென்டர். ஸோ நிறைய ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய மாணவர்கள் விரும்பி எடுக்கிறாங்க. ஸோ பிஜி கோர்சஸ் எல்லாம் இந்த காலேஜில் இல்லை. நம்பர் ஆஃப் டீச்சிங் பெட்ஸ் வந்து 575க்கு மேலே பெட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 92.5 ரிசர்வேஷனில் எத்தனை சீட் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு அடுத்து நம்ம எந்த காலேஜை பற்றி வீடியோ போடணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோவில் அந்த காலேஜை கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். ஆல்ரெடி போட்ட வீடியோலையும் சில பேர் சில கல்லூரிகளை கேட்டிருந்தாங்க, அதையும் நான் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணிடுறேன். இப்போது 92.5 ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 90 இடங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. OCயில் 28, BC 24, BCM 3, MBC 17, SC 14, SCA 3, STயில் ஒரு சீட், டோட்டலாக 90 சீட்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. அண்டு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரி ஒரு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த காலேஜஸான வேலம்மாளாக இருக்கட்டும், பிஎஸ்ஜியாக இருக்கட்டும், அதே மாதிரி KMCHம் ஒரு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். விச் மீன்ஸ் தமிழ்நாட்டு மாணவர்களும் இந்த கவுன்சிலிங்கில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இந்த 30 சீட்ஸுக்கு. அதே மாதிரி வேற ஸ்டேட்ல இருந்து கூட மாணவர்கள் இந்த 30 இடங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். கவர்மெண்ட் கோட்டா இஸ் ரிசர்வ்ட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு, வேறஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இந்த ஜெனரல் மேனேஜ்மெண்ட் சீட்ஸுங்கிறது வந்து இட் இஸ் ஓப்பன் டு ஆல் த அதர் கேண்டிடேட்ஸ். பீப்புள் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ், கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் கேன் ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் KMCH மெடிக்கல் காலேஜ். ஸோ இதில் NRIயில் 23 சீட், டோட்டலாக 53 சீட் இருக்குது. ஸோ இதுதான் 92.5 ரிசர்வேஷன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய சீட் மேட்ரிக்ஸ். 7.5 ரிசர்வேஷனுக்கு 7 சீட் கொடுத்துருந்தாங்க போன வருஷம். ஸோ BCயில் 2, OCயில் 2, MBCயில் 2, SCயில் ஒரு சீட் இருந்துச்சு. மற்ற கம்யூனிட்டிஸில் லாஸ்ட் இயரில் சீட் வரல. இந்த வருஷம் சீட் மேட்ரிக்ஸில் மேபி வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். டோட்டல் கவுண்ட் 7 தான், சரிங்களா? ஸோ அடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தலாம். இந்த காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஹாஸ்டல் ஃபீஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் யோர் சப்போர்ட் அது நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 4,35,000 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா 13 லட்ச ரூபா, NRI 24 லட்ச ரூபா. இது லாஸ்ட் இயர் வாங்கின ஃபீஸ். இந்த வருஷம் ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி ஏதாவது ரிவைஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃபீஸுங்கிறது அப்ளிகபிள் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும். ஹாஸ்டல் ஃபீஸும் காமிச்சிடுறேன். இது லாஸ்ட் இயரில் இருந்த ஃபீஸு. லாஸ்ட் இயரில் ஹாஸ்டலில் வந்து நாட் ஓன்லி இன் KMCH, ஈவன் ஆல் த அதர் ப்ரைவேட் காலேஜஸில் எல்லா காலேஜஸ்லையுமே சிங்கிள் ரூம் இருக்குது, டபுள் ரூம் இருக்கும், 4 ஷேரிங், ட்ரிபிள் ஷேரிங், நான் ஏசி, ஏசி ரூம்ஸ்ன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற ரூமுக்கு தகுந்த மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது வேரி ஆகும், சரிங்களா? ஸோ இந்த காலேஜில் 1.75 lakhsலேருந்து 2 lakhs வரைக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்குது ஆவரேஜாக. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் லாஸ்ட் இயர் ஆஸ் பர் த ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி 40,000 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 40,000 கலெக்ட் பண்ணாங்க.
புக்ஸ் ஃபீஸு அதர் ஃபீஸஸ் அப்படிங்கிற மாதிரி பேரில் ஒரு 1,70,000 ரூபா கிட்ட லாஸ்ட் இயரில் சார்ஜ் பண்ணாங்க. டெபாசிட் அமௌண்ட்டாக காஷன் டெபாசிட்டாக 25,000 சார்ஜ் பண்ணாங்க. ஆல்டுகெதர் ஒரு 4 lakhs கிட்ட வருது. ஸோ 4.35 lakhs, ஸோ 8.35 lakhs அப்படிங்கிறது இந்த கல்லூரியில் லாஸ்ட் இயரில் வாங்கின கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸாக இருந்துச்சு. இன்கேஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்றதா இருந்தால் 13 லட்சம் ரூபா ப்ளஸ் இந்த ஃபீஸ், NRIல சேர்றதா இருந்தால் 24 லட்சம் ரூபா ப்ளஸ் இந்த ஃபீஸ், இப்படி தான் இருந்துச்சு. இந்த வருஷம் இதில் ஏதாவது ரிவிஷன் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமே எல்லா காலேஜஸுமே ஹாஸ்டல் ஃபீஸை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா, கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்துடலாம். கட் ஆஃப் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 92.5 ரிசர்வேஷனை ரவுண்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில் இந்த மார்க் பார்க்க வேண்டாம், நீங்கள் ரேங்க் பாருங்கள். 2913 ரேங்க்குக்கு ஜென்ரல் ரேங்க், தமிழ்நாடு ஜென்ரல் ரேங்க்கு கிடச்சிச்சு. பிசி 3337, ஜென்ரல் ரேங்க் விட கம்யூனிட்டி ரேங்க் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். அப்போ கம்யூனிட்டி ரேங்க் பிசி பொறுத்த வரைக்கும் 2035. இந்த வருஷம் ஒரு 2000 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் KMCH ஆர் வேலம்மாள் இந்த மாதிரி காலேஜஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா, இப்போ பிசியை பொறுத்த வரைக்கும் 217வது கம்யூனிட்டி ரேங்க்குக்கு போன வருஷம் சீட் கிடச்சிருக்கு. இந்த வருஷம் நிறைய பேர் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்தீங்கன்னா இந்த ரேங்க் வந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா, எதனால் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிடித்த கல்லூரி ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா அதன் மூலமாக தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் அரசு கல்லூரிகளில் சேருவாங்க. அதே மாதிரி அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேருவாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேருவாங்க. ஸோ இந்த மாதிரி செயின் ஆஃப் ரியாக்ஷன். நீங்கள் 10 பேர் ஆல் இண்டியா கோட்டாவில் எக்ஸ்ட்ரா எடுத்தாங்கன்னா இன்னொரு 10 பேருக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் சீட் கிடைக்கும், கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் கிடைக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் சீட் கிடைக்கும். ஸோ இது கண்டினியூ ஆகும், BDS வரைக்கும் கூட இது போகும். ஸோ அதனால் உங்களுக்கு பிடித்த காலேஜஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்சது அப்படின்னா அந்த காலேஜஸை ஆல் இண்டியா கோட்டா மூலமாக நீங்கள் எடுக்கலாம். இது மாணவர்கள் பெற்றோர் சார்பாக நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாகவும் இந்த இடத்துல இருக்குது. அடுத்ததாக 7.5 ரிசர்வேஷன் பார்த்துடலாம். ஓப்பன் கேட்டகரி சீட்டில் பிசியில் வந்து 268வது ஜென்ரல் ரேங்க்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில். சரிங்களா, MBC 205வது ஜென்ரல் ரேங்க். இதெல்லாம் 7.5 ரிசர்வேஷனுக்கு கொடுத்த செப்பரேட் ரேங்க் லிஸ்ட். SCயில் 685வது ஜென்ரல் ரேங்க் சீட் கிடச்சிது. இது லாஸ்ட் இயர். இந்த வருஷம் இந்த ரேங்க்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் பயப்படாமல் வெயிட் பண்ணலாம், KMCH கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை KMCH மிஸ் ஆனால் கூட வேலம்மாளோ, திருச்சி SRMோ அல்லது அதுக்கு அடுத்து உள்ள காலேஜஸோ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி. சரிங்களா, அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்தலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 587க்கு போன வருஷம் சீட்டு கிடைச்சது. மார்க் போன வருஷம் மார்க் எல்லாமே ஜாஸ்தி, இந்த வருஷம் மார்க் கம்மி, அதனால மார்க் வேண்டாம். ரேங்க் பாருங்க 990, தமிழ்நாடு ஜென்ரல் ரேங்க் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடையது 990. NRIக்கு 497 சீட்டு கிடைச்சது. 3658வது ஜென்ரல் ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சிருச்சு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடையது. இந்த கல்லூரி டாப் காலேஜஸ்ல ஒன்றுன்றதுனால NRI சீட்டே ஃபில் ஆகிடும். NRI லேப்ஸ்ங்கிறது வராது. மோரோவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல NRI லேப்ஸ் கிடையாது. வேற செகண்ட் ரவுண்ட் NRI லேப்ஸ் சீட்டு இந்த காலேஜ்லையும் போன வருஷம்லாம் இல்லை. சரிங்களா, போன வருஷம் இல்லை, அதுக்கு முந்தின வருஷமும் இல்லை. மேனேஜ்மெண்ட் கோட்டா 587 இருந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்ட் 584 மாறுச்சு. 497 410 NRIக்கு மாறுச்சு. இதுதான் வேரியேஷன். அப்போ இந்த வருஷம் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் ரீஅலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு அந்த காலேஜில் சேர்ந்துடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில். அண்ட் ஒருவேளை அதை விட பெட்டரான இன்ஸ்டியூஷன் போகணும்னு நினச்சிங்கன்னா செகண்ட் ரவுண்டில் ட்ரை பண்ணுங்கள், தேர்ட் ரவுண்டில் ட்ரை பண்ணுங்கள். ரீஅலாட்மெண்ட் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகலாம். கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போட போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் எந்த காலேஜை போடணும் அப்படிங்கிறத பற்றி, எந்த காலேஜை பற்றி கவர் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோவில் அந்த கல்லூரிகளையும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளை இடம் கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.